ஃபஸ்ட்டு வந்து நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டுமே நீங்கள் இந்த ஆப்பில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கரெக்டாக அந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கேன்டாக்காக எப்பயும் போல் நானே சாங்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற இடத்துல இந்த மாதிரி குரூப்ஸ் வந்து நிறைய நானே கொடுத்துருப்பேன். நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன் இந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா இதில் மட்டும் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மீதி இருக்க இந்த மாதிரி பீட் மார்க்கில் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை கரெக்டாக ஆட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பீட் மார்க்கில் அதுலேயுமே இமேஜெலாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் நம்ம எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்து இந்த குரூப்பில் எல்லாத்துலையும் எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணால் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ மீதி இருக்க இந்த சின்ன சின்ன இமேஜுக்கு மட்டும் நம்ம எஃபெக்டாக வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நான் கொடுத்துருக்க அந்த சேக் எஃபெக்ட் ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா அதை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் 2 எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருவேன். இந்த 2 எஃபெக்ட்டை வச்சு தான் நம்ம வீடியோ ஃபுல்லாகவே மேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த இமேஜோட வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக நம்மனா இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு இருக்க குரூப் இருக்குது பார்த்தீங்களா அதாவது இந்த இடத்துல ஒரு 4 குரூப் கொடுத்துருப்பேன். இந்த 4 குரூப் முடிஞ்சு நமக்கு இந்த ஃபஸ்ட்டு இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதுல அந்த ஃபஸ்ட்டு இமேஜில் வந்து கரெக்டாக அந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இமேஜில் கரெக்டாக நம்ம இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே அந்த 2வது இருக்க இமேஜை விட்டுட்டு அதுக்கடுத்து இருக்க இமேஜில் மறுபடியும் இதே எஃபெக்ட் ஸோ இதுலேயும் கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதே மாதிரியே மறுபடியும் ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க இமேஜ் ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வரை மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு நான் இந்த எஃபெக்ட்டை மட்டும் தான் நம்ம நிறைய இமேஜஸ்க்கு ஆட் பண்ணுவோம். ஸோ இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிட்டாலே போதும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவே ரெடி பண்ணி முடிச்ச மாதிரி தான். ஸோ இப்போ ஈஸியாக வந்து கரெக்டாக நம்ம இதில் எல்லாத்துலேயுமே மாற்றி முடிச்சதுக்கப்புறம் இனி மீதி இருக்க ஒரு சில இமேஜஸ் இருக்குது பதிலாக அதுக்கு மட்டும் நம்ம அடுத்திருக்க எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அதே மாதிரியே பேக் வந்துட்டு அதே சேக் எஃபெக்ட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணினா இதில் இப்போ இருந்தது நமக்கு 2 எஃபெக்ட். ஸோ அந்த 2 எஃபெக்ட்டில் எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இனி மீதி இருக்க இந்த லாஸ்ட் எஃபெக்ட். ஸோ இந்த லாஸ்ட் எஃபெக்ட்டையும் வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு ஸோ அதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக அதே மாதிரி ஃபஸ்ட்டு அந்த இமேஜஸ்க்கு வந்துருங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்க குரூப் எல்லாத்தையுமே நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஸோ அதனால் அப்படியே மூவ் பண்ணிட்டே வந்து இந்த 2வது இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதுல அந்த 2வது சின்ன இமேஜ் ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக அந்த 2வது இருக்க சின்ன இமேஜில் ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். ஸோ இதில் கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதே மாதிரி தான் நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே ஒரு இமேஜ் விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க இமேஜ். ஸோ இன்னும் ஈஸியான ஸ்டெப்பில் சொல்லணும்டா வீடியோட லாஸ்ட் வரை மூவ் பண்ணி நம்ம இன்னும் எந்தெந்த இமேஜஸ்க்குலாம் எஃபெக்ட்டை ஆட் பண்ணாமல் சும்மா இருக்கோ ஸோ அந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மகிட்ட மீத இருக்க லாஸ்ட் இருக்க ஒரே ஒரு எஃபெக்ட் இது மட்டும் தான். ஸோ இப்போ ஈஸியாக வந்து இந்த எஃபெக்ட்டையும் கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதில் இன்னும் மீத இருக்க ஸ்டெப் என்னன்னா இந்த இடத்துல இந்த குரூப்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க இந்த குரூப்ஸில் எப்படி இப்போ உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் நான் ஏதாவது ஒரே ஒரு குரூப்பில் மட்டும் சொல்லி காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் மீத இருக்க எல்லா குரூப்லையுமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு குரூப்பை டச் பண்ணுறேன். டச் பண்ணதும் கீழே நமக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எடிட் எ குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோம் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த லேயர் எல்லாத்தையுமே நம்ம ஒரே இமேஜை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருக்க லேயர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதான் ஃபஸ்ட்டு இருக்க அந்த இமேஜ். ஸோ அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா. ஜஸ்ட் அதை டச் பண்ணால் நமக்கு இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் மாதிரி வருதா. இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணது உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணு நினைக்கிறேன் உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணி அந்த 2வது இருக்குது. ஸோ அதுலேயும் கரெக்டாக அந்த கலர் அண்ட் ஃபில் அந்த டெக்ஸ்ட்டில் போயிட்டு நம்ம முன்னாடி என்ன இமேஜ் செலக்ட் பண்ணமோ அதே இமேஜை இந்த இடத்துலையும் செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கான கொடுங்க. ஸோ இதே மாதிரியே இதில் எத்தனை லேயர் வந்து நான் கொடுத்துருக்கணும் அந்த எல்லா லேயருமே நீங்கள் உங்களோட இமேஜை ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணால் மட்டுமே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எஃபெக்ட்டை வந்து மேக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபரோட இமேஜை யூஸ் பண்ணி தான் வீடியோ மேக் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இதே மாதிரி உங்களோட இமேஜை வச்சு நான் வீடியோ மேக் பண்ண நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அப்படின்றத நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கொடுத்துருக்கேன். ஸோ பயோவில் பார்த்தேன் அதாவது டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் நான் என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கணும் ஸோ அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த மாதிரி உங்களோட இமேஜ் வச்சு நம்மளோட சேனலில் கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீடியோ லாஸ்ட் வரை இருக்க எல்லா இமேஜ் எல்லா குரூப் எல்லாமே சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவே நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இதில் நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஐக்கான கொடுத்து இந்த வீடியோ நீங்கள் அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.